வங்காளியலா நைட் லைஃப் இன் ஜப்பான் பார்த்துக்கோங்க. வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியில இருந்து. பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல், அதை நான் பிடித்து அடை. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன். ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, என்ன சொல்கிறது, இவர் பெயர் ரிஜிமல், இவர் தான் ஜப்பான் போக போகிறார். இவர் அப்படியே மூஞ்சிய பார்த்தீங்களா? இவர் பெயர் ரிஜிமல். படிப்பு ஒன்றும் கிடையாது, உயரம் ஒரு 5.2 தவக்கால மாதிரி இருப்பா. முதலில் வைப்பது அரிசி. ஏன்னா அவர் போய் அங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்காக முதல்ல நம்ம வைக்கணும். இது வந்து முதல்ல சமமாக வைக்கணும். முதல்ல குக்கர் எப்படின்னா இப்போ நீங்கள் 30 கிலோ கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? அது எப்படி வித் பேக்கா வித்தவுட் பேக்கா ப்ரோ? அது வித் பேக்குன்ற ஒரே காரணத்தினால தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் நாங்கள் அப்படின்னா, இல்லை எப்படியும் நீங்கள் பேக் மட்டுமே ஒரு 5 கிலோ வந்துடும். இதனால உங்களுக்கு லாஸ் தானே அது? என்னங்க சாப்பிட்றதுக்கு ஜப்பானில் தட்டு தர மாட்டாங்களா? ஜப்பானில் தட்டு தருவாங்க. அது வந்து மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண, நாங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை 2வது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா? ஒரு தடவை யூஸ் பண்ணதை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன். இல்ல அப்படி இல்ல, கையில் இது பார்த்துக்கோங்க. இதில் போட்டுருக்கு பார்த்தீங்களா? இங்கே போட்டுருக்காங்க 50 ml, இது 100 ml, 150, 200 ml. அரிசி அளக்குறது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அரிசி வந்து அவர் கலந்து போகிறதுக்கா. எல்லாத்தையும் எடுத்து போட்டார். இது கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இது என்ன அப்படின்னா, எல்லா ஊர்லயும் ஓட்டை வந்து ஒரே மாதிரி இருக்காது. அங்க கொஞ்சம் ஓட்டை டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணி கொண்டு போறோம். அதற்காக தான் இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்படி சப்பட்டையா இருக்கிறது 2 இருக்கு. கொஞ்சம் பெரிய சப்பட்டை. நம்ம இந்தியால வேற மாதிரி இருக்கும், ஜப்பான்ல வேற மாதிரி இருக்கும். ஆமா, ப்ளர் பண்ணிடுவாங்க. ஆமா. A few moments later. இப்போ வந்து வெயிட் செக்கிங் பண்ண போறாங்க. இதோட லிமிட்டட் வெயிட்டை தாண்டுதா இல்லை எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறப்போ. அப்புறம் கொஞ்சம் தலையை நவுத்துறீங்க. கரெக்டாக 30 இருக்கு, போதும். இதுக்கப்புறம் எது ஏற்றக்கூடாது. இவர் தான் நம்மளோட எடிட்டர். The next day. சப்பானுக்கு சொல்லுங்க. இப்போ வேணா காலையில் ஆபாச வந்து பேசுறது. சப்பானுக்கு செலுக்கிறார். சப்பானுக்கு வாங்க. எப்படி ஒரு ஆள் எடுத்துட்டு போவோம். ஏன் ப்ரோ அங்க இதுல ஏர்போர்ட்ல தண்ணி இல்லையா? காசு இல்ல ப்ரோ. உடனே பாத்துக்கலாம். 5 minutes later. ஜப்பான் காய். ஆமா மட்டும் அவங்க 2 பேரும் A few moments later. தலைவா, உன் காது கேட்கலையா? வா சாமி, வா சாமி, வா ராஜா. டேய், என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போங்கடா. பனிமலை எரிமலையா வாழ்ந்தா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.